ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போ நம்மளுக்கு ஒரு மெயினான ஒரு விஷயம் பிக்ஸ் டேக்கிங் இது இருக்குது. இதில் நம்ம நம்மளோட டீம் அதாவது எல்லாரும் நம்ம மட்டும் இல்லை, நம்ம டீம் ஸ்டேக்கிங் பண்ணுறதுலேருந்தும் வருமானம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், எனக்கு டீமில் இவ்வளோ இருக்காங்கன்னு காட்டுது. இது எனக்கு இன்னொரு அக்கௌண்ட்டு. ஸோ இதில் எப்படி நம்ம ஸ்டாக்கிங் எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். $100 பேக்கேஜ் இருக்குது. இதுக்கு டெய்லி ROI 1% கொடுக்குறாங்க. டோட்டல் ரிட்டர்ன் $300. ஸோ 3 டைம்ஸ் மல்டிப்புளாக நம்மளுக்கு இன்கம் கிடைக்குது. ஸோ $100 பேக்கேஜ் எடுக்கலாம், இல்லைனா 200 எடுக்கலாம், நம்ம விருப்பம்தான். ஏதாவது ஒரு பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ 200 எடுத்தால் $600 வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்குது. டெய்லி 1% தான். இப்போ 100க்கு 1, 200 எடுத்திங்கன்னா 2, டெய்லி $2 வந்துட்டுருக்கும். அதே போல் 500 எடுக்கலாம், 1500 வரைக்கும் கிடைக்கும். அடுத்தது 1000 எடுக்கலாம், 3000 வரைக்கும் கிடைக்கும். இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது நம்ம நீங்கள் எவ்வளோ வச்சுருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு பேக்கேஜை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பாருங்கள் எப்படி கொடுக்கணும்னு. பை நவ் கொடுங்க. இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, சரியா? இது உங்களுக்கு ஒரு $10 இப்போ $100 இருக்குது. இது $300 வர்ற வரைக்கும் நம்மளுக்கு ROI கிடைக்கும். இது கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பேக்கேஜ் ஆக்டிவேஷன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டீமில் கீழே இருக்கவங்க பண்ணுறது நம்மளுக்கு கிடைக்கிது. இல்லைனா நம்மளுக்கு அந்த ஸ்டாக்கிங் இன்கம் கிடைக்கல, சரியா? ஸோ கொஞ்சம் சிம்பிள் தான், அது நம்ம கவனிக்கவே இல்லை. நான் இப்போ லேட்டாக தான் பார்த்தேன். அப்புறம் இன்றைக்கி ஃபுல்லாக மீட்டிங்கில் இதை பற்றி தான் பேசினாங்க. எனக்கு அது இன்னும் கம்ப்ளீட்டாக புரிய வரல. ஸோ அதை நான் அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மாதிரி நம்ம டீம்லேயும் எனக்கு கேம்ஸ்லாம் தெரியாது, விளையாட தெரியாது. ஆனால் நம்ம டீமில் பாருங்கள், சூப்பராக விளையாண்டு 5 lakhs ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஒரு சார் அதே மாதிரி ஒரு பொண்ணு இன்றைக்கி ஒரு $5000 $40 கிட்ட ஏர்ன் பண்ணியிருக்காங்க, அவங்கெல்லாம் சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா இந்த இதிலெல்லாம் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இதெல்லாம் அடிஷ்னல் இன்கம் தான், சரியா? ஸோ இப்போ நீங்கள் இதில் எனக்கு 2 காட்டுது பாருங்கள். இன்வெஸ்டட் $200 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், 2 ஸ்டாக்கிங் பண்ணியிருக்கேன். இதிலேருந்து டெய்லி நம்மளுக்கு இன்கம் ஆட் ஆகும். நாளையிலேருந்து உங்களுக்கு இன்கம் ஆட் ஆகும். டீம் இன்கமும் இருக்குது. ஃபஸ்ட்டு லெவலுக்கு 50%, நம்ம டீமில் எவ்வளோ டாலர்ஸ் அவங்க ஸ்டாக்கிங் பண்ணுறாங்களோ அதில் 50% நம்மளுக்கு கிடைக்குது. அதனால் இதை மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.